ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் அல்வா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அல்வாவுக்கு முதல்ல தேங்காய் பாலை ரெடி பண்ணிடலாம். இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதே கிண்ணத்தால் 1.5 கிண்ணம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 கிண்ணம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 2 கிண்ணம் தேங்காய் பாலை கார்ன்ஃப்ளவரில் சேர்த்து கரைச்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். 1.5 கிண்ணம் சர்க்கரையை நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துருக்கேன். இதில் 1 கிண்ணம் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடலாம். ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கிண்டிடலாம். சர்க்கரை அளந்த கிண்ணத்தால் 1/4 கிண்ணம் நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். முந்திரி, வால்நட், பூசணிக்காய் விதை எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இதில் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நெய் தடவின பிளேட்டில் மாற்றிடலாம். ஆறின பிறகு கட் பண்ணிடலாம். அல்வா நல்லா ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ண அல்வாவை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளுடைய தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.